ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரேசன் அரிசியிலேயே சாப்பிட்டா இட்லி எப்படி செய்யலாம், எந்த அளவில் போட்டால் இட்லி சாப்பிட்டா வரும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டம்ளரில் அளவு எடுக்க போகிறேன். இந்த டம்ளருக்கு ஒரு 4 டம்ளர் புழுங்கரிசி எடுத்துக்கலாம். ரேசன் அரிசி தான். 4 டம்ளர் எடுத்துருவோம். 1 2 3 4 டம்ளர் புழுங்கரிசி எடுத்துருக்கிறேன். அடுத்து பச்சரிசி எடுத்துருவோம். பச்சரிசி ஒரு 2 டம்ளர் சேர்த்துக்குவோம். பாருங்கள், 2 டம்ளரு. நம்ம எந்த டம்ளர் எடுக்குமோ அதுதான் நமக்கு கணக்கு. பாருங்கள், அவ்வளோதான். இதை நல்லா க்ளீன் பண்ணி தான் ஏற்கனவே அரிசியை வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 4-5 திருப்பு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்குவோம். உளுந்தினி அளந்துருவோம். 5 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா கழுவிட்டு 5 மணி நேரம் ஊறினா போதும். இப்போதைக்கு எடுத்து அரிசி அளவு மட்டும் காமிச்சிருக்கிறேன். உளுந்து ஊற வச்சிடலாம். உளுந்து அளவு சொல்கிறேன். இதே படியில் நம்ம நான் எடுத்து பார்த்தீங்களா, இந்த டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து போடணும். நிறச்சி போடணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் தலை தட்டை போட்டாலே போதும். பாருங்கள், இந்த அளவு எடுத்துருக்கேன். இது போட்டு உளுந்து வந்து நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. அரிசி மட்டும் 5 மணி நேரம் ஊற வைக்கணும். உளுந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். அது வந்து லேட்டாக ஊற வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம அரிசி மட்டும் ஊற வச்சுருவோம். உளுந்து இந்த பதத்துக்கு அரைச்சா போதும். ரொம்ப நேரம் அரைக்கணும் அவசியம் இல்லை. ஒரு 20 நிமிஷம் அரைச்சா போதும். கரெக்டாக நல்லா தண்ணி தெளித்து கட்டி அரைச்சி எடுத்துருங்க. அரை மணி நேரம் கரெக்டாக ஊற வச்சுருங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம். அரிசி அரைஞ்சிருச்சு பாருங்கள். கொஞ்சம் குறன்னு இருக்கணும். ரொம்ப நைஸாக அரையக்கூடாது, ரொம்ப குறன்னு இருக்கக்கூடாது. இந்த பக்கத்துக்கு அரைஞ்சா போதும். உளுந்து நம்ம 20 நிமிஷம் அரைச்சி எடுத்து வச்சிட்டோம். இப்போ அரிசி அரைஞ்சிருச்சு. என்னை எடுத்துகிட்டு ரெண்டும் ஒன்றா கலந்துடலாம். பாருங்கள், ரொம்ப தண்ணியே இல்லாமல் இந்த பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இட்லிக்கு நல்லா வரும். உப்பு சேர்த்து மாவை 2 வலித்து எடுத்தாச்சு. நம்ம உப்பு சேர்த்து நல்லா கலந்துடலாம். உப்பு போட்டேன். உப்பு போட்டு நல்லா அடித்து கலக்கணும். எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்குங்க. எப்போவுமே மாவு வந்து ஒரு 3/4 பாகம் இருக்க அளவுக்கு பார்த்துக்கணும். இல்லாட்டி காலையில் பொங்கி ஊற்றிடும், பொங்கி நிறைஞ்சி வந்துடும். இப்போ நாங்கள் 3/4 அளவு இருக்கா, காலையில் பார்க்குங்க பொங்கி நிறைஞ்சி வரும். கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு 8 மணி நேரம் புளிக்க வைப்போம். நல்லா கலந்தாச்சு. நல்லா உப்பு போட்டோம்னா நல்லா கலந்து எடுத்துப்போம். ஒரு 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். கரெக்டாக நல்லா கலந்து நல்லா சைடில் இருக்கிறதெல்லாம் இது பண்ணி விட்டு கரெக்டாக இப்படி வச்சிடணும். வச்சு கரெக்டாக 8 மணி நேரம் கழித்து எடுங்க. பொங்கி நல்லா இட்லி மாவு பதத்துக்கு ரெடி ஆகிடும் மாவு. 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். மூடி வச்சிடலாம். 8 மணி நேரம் ஆகிடுச்சு. மாவு எப்படி பொங்கி வந்திருக்குன்னு பார்ப்போம். வாவ், சூப்பராக பொங்கி வச்சுருக்கு பாருங்க. நல்லா எப்படி நம்ம டப்பாக தான் வச்சோம். நிறைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக பொங்கி வந்திருக்கு. நம்ம இட்லி ஊற்றிடலாம். எவ்வளோ நிறையா பபுள்ஸாக இருக்குது பார்த்தீங்களா. இப்படி இருந்தாலே மாவு நல்லா பொங்கியிருக்குன்னு அர்த்தம். நல்லா சூப்பராக சாப்பிட்டா செமையாக இட்லி வரும். ஊற்றிடலாம். இட்லி ஊற்றியாச்சு பாருங்கள். இட்லி சட்டி வச்சு அதில் தண்ணி ஊற்றிட்டு, தண்ணி நம்ம கொதிச்சதுக்கப்புறம் மாவு ஊற்றி வச்சா இங்கே நல்லாயிருக்கும் இட்லி. தண்ணி சூடாகிடுச்சு பாருங்கள். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. எனக்கு இட்லி ஒதுக்கி வச்சிடலாம். ஊற்றி வச்சுருக்கதா ஊற்றி வச்சாச்சு. மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக வேக வச்சிங்கன்னா இட்லி ரெடி ஆகிடும்.
கரெக்டாக 10 நிமிஷம் வேக வைப்போம். இட்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. என் கையில் எடுத்து பார்த்துருவோம். 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லாயிருக்கு, நல்லா பார்க்கவே அழகாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செம்ம சாஃப்டாக எவ்வளோ அழகான இட்லி வந்திருக்கு பாருங்கள். பிச்சாலே செம்ம சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது எல்லாம் வெறும் ரேஷன் அரிசி தான், நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல. எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் போட்டு பாருங்கள், செமையாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ஏதோ ஒரு நான் 2 சட்னி வச்சுருக்கேன். சூப்பராக செம சாஃப்டான இட்லி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். பாய். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.